அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்மளோட பிசியில் க்ரோம் ப்ரௌசர் தான் ப்ரௌசிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய க்ரோம் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய ஒரு 10 சூப்பரான ஷார்ட்கட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த 10 ஷார்ட்கட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கீழே டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி அடுத்த ஷார்ட்கட்டுக்கு ஜம்ப் ஆகிக்கோங்க. இப்போ இந்த 10 ஷார்ட்கட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் ஓப்பன் ஃபைண்ட் பார். நீங்கள் விக்கிபீடியாலேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிளாக்லேயோ வெப்சைட்லேயோ ஒரு வேர்டை மட்டும் பர்டிகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி அந்த வேர்டை தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சிம்பிளாக உங்கள் கீபோர்டில் F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் தேடுற வேர்டை டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற வெப்சைட்டில் அந்த வேர்ட் எந்த இடத்துலலாம் இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஷார்ட்கட்னு போட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த வெப்சைட்டில் ஷார்ட்கட்டுங்கிற வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஆரோ ஐக்கான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போய்க்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் ப்ரௌஸ் கிளிக்கபிள் ஐட்டம்ஸ். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது எது ஆடு எது டவுன்லோட் லிங்க்கு அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ண அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளிக்கபிள் லிங்காக உங்களுக்கு காமிக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக டவுன்லோட் லிங்கை கண்டுபிடிக்க முடியும். இதில் ஷிஃப்ட் ப்ளஸ் டேபை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக்வேர்டில் மூவ் ஆகும். அதே நீங்கள் வெறுமனே டேபை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்வேர்டில் மூவ் ஆகும். தேர்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் ஓப்பன் இன் நியூ டேப். நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கூகுளில் தேடிட்டு அதை ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் ஆப்ஷனை கொடுக்க தேவையில்லைங்க. அந்த லிங்க் மேலே கர்சரை வச்சுட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணால் அந்த லிங்க் ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகிரும். நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த லிங்க் மேலே கர்சரை வச்சுட்டு உங்களோட மவுஸில் ஸ்க்ரோல் வீலோட சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நியூ டேப்பில் ஓப்பன் ஆகிரும். நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் டேப் ஸ்விட்சிங். இந்த மாதிரி நிறைய டேபை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேபுக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் மவுஸை ட்ராக் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு டேபாக கிளிக் பண்ணி மூவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்க. கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேபுக்கு ஃபார்வர்டில் மூவ் ஆகும். அதே நீங்கள் கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் ஹோல்டு பண்ணிவிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேபுக்கு பேக்வேர்டில் மூவ் ஆகும். அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் ரீஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்டு டேப். இந்த மாதிரி நிறைய டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும்போது இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேபை தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்பவும் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் T கொடுத்தீங்கன்னா அந்த டேப் திரும்பவும் ஓப்பன் ஆகிரும். இந்த மாதிரி ஒரு 2-3 டேப் வரைக்கும் உங்களால் திரும்பவும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் ஜம்ப் டு அட்ரஸ் பார். நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்சரை இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டு அட்ரஸ் பாரில் போய் ஏதாச்சும் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மவுஸை ட்ராக் பண்ணிட்டு போய் அட்ரஸ் பாரை கிளிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஜஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் F6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்சர் ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் பாருக்கு மூவ் ஆகிரும். ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் ஆட் www.com. அட்ரஸ் பாரில் ஒரு வெப்சைட்டோட அட்ரஸை டைப் பண்ணும்போது அந்த வெப்சைட்டோட நேமை மட்டும் டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் www-வும் எண்டிங்கில் .com-ம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிரும். நான் எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்னு டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக www-வும் .com-ம் ஆட் ஆகி youtube.com ஓப்பன் ஆகுது. எட்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் நெக்ஸ்ட் பேஜ் ப்ரீவியஸ் பேஜ். ஒரு வெப்சைட்டோட ப்ரீவியஸ் பேஜுக்கு போகிறதுக்கு க்ரோமில் லெஃப்ட் சைடில் டாப்பில் இந்த மாதிரியான ஐக்கான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் பேஜுக்கும் நெக்ஸ்ட் பேஜுக்கும் உங்களால் மூவ் ஆக முடியும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மவுஸை மூவ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு இந்த ஐக்கான்ஸை கிளிக் பண்ணி மூவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்க. சிம்பிளாக ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு லெஃப்ட் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பேஜுக்கு மூவ் ஆகிரும். அதுவே ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு ரைட் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிரும். ஒன்பதாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் க்ரோம் டாஸ்க் மேனேஜர். சம்டைம்ஸ் நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது க்ரோம் ரொம்பவே ஸ்லோவான மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி டைமில் ஷிஃப்ட்டையும் எஸ்கேப்பையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரோம் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகிரும். நம்ம விண்டோஸோட டாஸ்க் மேனேஜர் மாதிரியே தான் இதுலேயும் பேக்ரவுண்டில் என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்க முடியும். இதில் தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி எண்டு ப்ராசஸ் கொடுத்தா அந்த ப்ராசஸ் எண்ட் ஆகிரும். பத்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் ஜூம் இன் ஜூம் அவுட். ஒரு வெப் பேஜை ஜூம் இன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலையும் ப்ளஸ்ஸையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். அதுவே கண்ட்ரோலையும் மைனஸையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும்.
கண்ட்ரோலையும் 0வையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் சைஸுக்கு திரும்பவும் வந்துடும். இதுவே நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். அதுவே கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். இந்த 10 ஷார்ட்கட்டில் உங்களுக்கு எந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 10 ஷார்ட்கட்டையும் நான் நம்ம சேனலோட டெலகிராம் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.